ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. 31 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 32வது போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டி மாலை 7:30 மணி அளவில் அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றியை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நாம் டெலகிராம் லிங்கில் ஆகட்டும், யூடியூபில் ஆகட்டும், யுவேந்திர சகால் பற்றி கூறியிருந்தோம். விக்கெட் எடுப்பார் என்று. அதே போன்று 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அவர்தான் வெற்றிக்கு வீழ்த்திட்டார், வழிவகுத்தார். அப்புறம் அவர் டெலிகிராம் லிங்க்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், வைஸ் கேப்டனாக அவர் சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. சிறப்பான முறையில் ஒரு பிளேயிங்காக நேற்று இருந்தது. எல்லாருமே நினச்சிருப்பாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி தோற்றுருன்ட்டு. ஆனால் காலத்தின் கட்டாயம், கிரகங்களை நாம் கணிக்க முடியாது. நாம் கூறியது போலவே ஆனால் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றியை பெற்றார்கள். 7 பிளேயர்கள் நேற்றைய தினம் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக ரகுவன்சி பற்றி கூறியிருந்தோம். PB சிங் மற்றும் பிரபிதம் சிம், ஆர்யா, மேக்ஸ்வெல் போன்றோரெல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள். ஒரு சிறப்பான ஆட்டமாக நேற்றைய தினம் இருந்தது. இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டி. இந்த போட்டியில் சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு போட்டியாக அனைவருக்கும் இருக்கும். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் அபிஷேக் போரல், கருண் நாயர் அவர்களை ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளுங்கள். டாஸ் போட்டதற்கு பிறகு அவரை பற்றி நாம் கூறுவோம். எனவே அபிஷேக் போரல், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், விப்ரம் நிகம் போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். அதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ராகுல் அல்லது விப்ரம் நிகம் கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோகித் சர்மா, விப்ரம் நிகம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் மோகித் சர்மா அவர்கள் 2 விக்கெட் மேல் வீழ்த்தக்கூடிய அமைப்பும், குல்தீப் யாதவ் 2-3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பும், அதாவது ட்ரீம் லெவலில் இடம்பெறுற அளவுக்கு இவங்க 3 பேரும் இருப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃப்ரேசர் ஹூக், மன்னிக்கவும், முதலாவது பேட்டிங் பண்ணும்போது கூட ஃப்ரேசர் ஹூக்கை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஃப்ரேசர் ஹூக் எடுக்கலாம். ஃப்ரேசர் ஹூக் போரல் எடுத்துக்கலாம். 2வது பேட்டிங் பண்ணும்போதும் ஃப்ரேசர் ஹூக், போரல், KL ராகுல், அசடோஸ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஃப்ரேசர் ஹூக்கையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அசடோஸ் சர்மா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டராக விப்ரம் நிகம் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2வது பந்து வீசும் பொழுது மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் சர்மா, மோகித் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அதேபோன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் SSV ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜுருல், ஷிம்ரான் ஹெட்மயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரியான் பராக் அல்லது ஹெட்மயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக அசரங்கா அவர்கள் 2 விக்கெட்டும் ஒரு 20 ரன்னும் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. எனவே அசரங்காவை கம்பல்சரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஜஃப்ரா ஆர்ச்சர், அசரங்கா, துஷார் தேஷ்பாண்டே போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரியான் பராக், SSV ஜெய்ஸ்வால், ஷிம்ரான் ஹெட்மயர், அசரங்கா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹெட்மயர் அல்லது ஜெய்ஸ்வாலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்.
ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது பந்து வீச்சினர் என்றார். விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஜெஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, அசரங்கா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் கிரிக் பஸ்ஸிலிருந்து கொடுக்கப்பட்ட 12 பேர்த்தை மட்டுமே எடுத்துள்ளோம். இதில் வேறு யாராவது இம்பேக்ட் பிளேயராக வந்தாங்க அப்படின்னா டாஸ் போடும்போது தான் தெரியும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னையை பொறுத்த வரைக்கும் ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், இல்லை 2 ஆல்ரவுண்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், அதாவது 2 டீம்லேருந்து ஒவ்வொரு ஆல்ரவுண்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், இல்லை ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பந்து வீச்சாளர் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.